வணக்கம் யூஎஸ். ஸோ இன்னைக்கு என் கூட லேஸ் இருக்காங்க. ஸோ கடந்த வார நீயா நானால வந்து டாட்டூஸ் போட்டுக்கொண்ட பெண்கள் வெர்சஸ் அதை விமர்சிப்பவர்கள் ஆர் அதை எதிர்ப்பவர்கள்னு உட்கார்ந்திருந்தாங்க. ஸோ நான் அந்த விவாத மேடையே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஸோ லேஸ் கிட்டேயே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒரு டாட்டூ போட்ட பெண். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதெல்லாம் இன்னும் ப்ராடர் அவங்ககிட்ட பேசலாம். டி டாட்டூஸ் இருக்கு. 20 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆமாம், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ. புத்தா ரீசன் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ரீசன் ஆஃப் சேஞ்ச். ஹலோ லேஷ். ஹாய். ஹாய். முதல்ல உங்க லேஷ்ன்ற நேம்க்கான மீனிங் கன்வே பண்ணுங்க எனக்கு ஃபர்ஸ்ட். இட்ஸ் வெரி கூல். தேங்க்யூ. ஸோ பேசிக்லி எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் மாதிரி என்கிட்ட வந்துனே இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்லி எனக்குன்னு லைக் மை பேரண்ட்ஸ் கிவன் நேம் இருக்கு. ஸோ அந்த கிவன் நேம்லேருந்து எடுத்த ஒரு பகுதி தான் இந்த லேஷ். அந்த நேம் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருக்கா? யா, என்னோட ஃபுல் நேம் என்னோட பேரண்ட்ஸ் கொடுத்த நேம் வந்துட்டு கமலேஸ்வரி. கமலேஸ்வரி. ஓகே. கமலேஸ்வரி. ஐ திங்க் எனக்கு வந்து என்னோட நேமோட மீனிங் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி ஐ திங்க் நீயா நானா ஷோல தான் வந்து ஒரு பர்சன் என்கிட்ட வந்து கேட்கும்போது தென் அவங்க தான் அந்த மீனிங் சொன்னாங்க. ஸோ அது கரெக்டுன்னு நான் போய் சாட்ஜிபிட்ட கேட்கும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சது. வாவ், என்னோட அப்பா அம்மா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் எனக்கு கொடுத்துருக்காங்களேன்ற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே நம்ம வளர்க்குறதுலேருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு ஏஜ் வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு எது சரின்னு படுதோ நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எது சரின்னு நம்மளுக்கு சரின்னு படுதோ அதை கொடுப்பாங்க. இதை கரெக்டா சொல்றேன்னு தெரியல. கரெக்டா சொல்றீங்க. அவங்க வந்து அவங்க வந்து அது நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு கிவன் நேம் இருக்கு. ஓகேங்களா. நான் வந்து வளர்ந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகி எனக்குன்னு ஒரு ஆர்டிஸ்டிக் நேம் எனக்கு வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட தான் வந்து அந்த லேஷ் அப்படி அந்த கமலேஸ்வரி அப்படின்ற அந்த நேம்ல லேஷ் அப்படின்னு ஒரு பகுதியே எனக்கு இட்ஸ் நாட் லைக் கமலேஸ்வரி வந்து அழிஞ்சிட்டாங்க, அவங்கலேருந்து ஒரு லேஷ் ஒரு பார்ன் ஆயிருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் இவால்வ்மெண்ட். இப்போ இந்த டாட்டூஸ் பத்தி வரும். நீங்க என்ன டாட்டூ பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை டாட்டூஸ் இருக்கு உங்க பாடியில? எனக்கு வந்து மொத்தமா 20 டாட்டூஸ் இருக்கு. சொன்ன மாதிரி 20 ஓகே. 20 டாட்டூஸ் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதா? ஆமா, மோஸ்ட்லி. ஸோ இது வந்து என்னோட ஃபிங்கர் டாட்டூ. ஃபிங்கர்ஸ்ல போட்டுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அனிமல்ஸ், கியூட் அனிமல்ஸா வந்து நான் அனிமல்ஸ்னாலே கியூட் தான். பட் எனக்கு வந்து எது ஒரு மாதிரி ஓகே ஃபைன் நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து பா இருக்கு, கேட், அதுக்கப்புறம் வந்து லவ் தெம். ஓகே. ஸ்பைடர். யூ லைக் ஸ்பைடர்? ஸ்பைடர் பிடிக்குமா? அதான் சொன்னேன், எனக்கு அனிமல்ஸ்னாலே பிடிக்கும். ஓகே. இங்க ஒரு ட்ரிங்க், இது வந்து டீ. சென்னை வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு டீமா ஒன்று ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பாண்டிச்சேரி போயிட்டு ஒண்ணா போட்ட ஒரு டாட்டூ இது வந்து டீ. அண்ட் தென் இது வந்து பாண்டா. ஓகே. ஓகே. இது வந்து பேர்டு. இது வந்து நீங்க எக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். இது சும்மா போட்டது இருக்கு. ஆமா, இது சும்மா போட்டது ஆக்சுவலா. ஓகே. இதுதான் வந்து ஆக்சுவலா ரொம்ப பெயின். எல்லாரும் இது பெயின்னு நினைப்பாங்கல்ல, இதுதான் பயங்கர பெயின். இது வந்து அந்த ஒரே இடத்துல ஐ மீன் அது ரொம்ப நேல் பக்கத்துல இருக்குல்ல. அண்ட் அதை தாண்டி இது வந்து யூ ஆர் டிஃப்ரெண்ட், ரிமெம்பர் வை யூ ஸ்டார்டட். ஸோ இது வந்துட்டு நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோவில் வந்து டான்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நான் தான் அங்கே வந்து தனிச்சு இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர். நான் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன்னா ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர் அண்ட் லேர்ன் இல்லையா. ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் நான் வந்து ஸ்மூத்தா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதையும் கடந்து நம்ம போகணும் அப்படின்ற. ஏன்னா அந்த டைம்ல நான் இங்க அப்பதான் வந்து புதுசு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ நான் அலோனா இருந்தேன். ஸோ அது ஒரு ரிமைண்டர் டு மை செல்ஃப், யூ ஆர் டிஃப்ரெண்ட், ரிமெம்பர் வை யூ ஸ்டார்ட். இதனால நீ ஸ்டார்ட் பண்ணன்றது ஞாபகத்துல வச்சு யார் இருக்காங்க யார் இல்லை, யார் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி யூ ஆர் யோர் ஓன் சப்போர்ட். அதுக்காக வந்து இந்த டாட்டூ நான் போட்டேன். அண்ட் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட்டூ. I got it. A reason of change. Then I have this snake tattoo. Okay. So இது அந்த female body tattoo. And I have this boxing gloves. So I like boxing as well. அதையும் லேர்ன் பண்ணிருக்கேன். Then இது what do you think you become அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் இங்கே தான் வந்து ஒரு
மாம் கிவிங் பர்த் டாட்டூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஓகே. பாருங்க. எஸ். ஆமா. ஆமா. ஓகே. அங்க ஒரு நோட் ஒண்ணு போட்டிருப்பேன். மேக் ஹர் பெயின் மேக் ஒரே நிமிஷம். மேக் ஹர் சாக்ரிஃபைஸ் மீனிங்ஃபுல். ஓகே ஓகே மேக் ஓகே. அ சாக்ரிஃபைஸ் மீனிங்ஃபுல் அப்படின்ற ஒரு அம்மா, ஒரு தாய் வந்து என்னென்ன பெயின் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, அது வந்துட்டு கிவிங் பர்த் பெயினா ஓகே. இருக்கட்டும். ஸோ அது தென் ஐ ஹேவ் திஸ் ப்ரைட் அண்ட் ப்ரவுட். ஸோ ப்ரௌட். நான் சொன்ன மாதிரி ஓகே ஓகே. குயர்ன்றதுனால ஐ காட் திஸ் ப்ரைட் ப்ரைட் அஸ் அண்ட் ப்ரௌட். ப்ரவுட் அப்படின்னு. ஓகே. இது வந்து ட்ரைபல் டேட்டூ. ஸோ இது ரெண்டுமே வந்து லைக் இட்ஸ் சேம் டிசைன். ஓகே. அந்த சேம் டிசைன் வந்து ட்ரைபல் டேட்டூ. தென் ஐ திங்க் ஐ ஹாவ் டான்சர்னு ஓகே. இந்த ஏரியாவில் டான்சர்னு போட்டிருப்பேன். ஐ ஹாவ் திஸ் கிராஸ். இட்ஸ் பியூட்டிஃபுல் டிசைன்றதுனால தான் இது. நத்திங் ரிலேட்டட் டு ரிலீஜன். ஓகே ஓகே. இது பியூட்டிஃபுல் டிசைன்றதுனால இதை நான் வந்து ஐ காட் ஓகே. இட். அண்ட் இது வந்து மீனிங் இருக்கு. இது வந்து ஒரு broken chain. ஓகே. ஸோ broken chain நான் சொன்ன மாதிரி அது வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் உமன், அதாவது ஒரு ஸ்டீரியோ டைப், ஒரு பாக்ஸ் ரூலுக்கு இல்லாம அதை தாண்டி வெளியில வந்து மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு அவங்க செல்ஃபுக்கு அவங்க அந்த தனியா. செயினை பிரேக் பண்ணது அவங்க ஆமா, செயினை பிரேக் பண்ணது அவங்க தான். பிரேக் பண்ணி வெளியில வந்து ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டது அவங்க செல்ஃபுக்கு. ஓகே. இப்போ டான்சர்ஸ்னால யூஸ்வலா நம்மள பிரெயின்ல இருக்கிறதுனா ஒரு ஜம்பி பம்பியா ஒரு மாதிரி இருக்காங்களே, ஒரு ஃபயர் இருக்கும் அவங்களுக்குள்ள. யூ வில் வெரி காம் அண்ட் சட்டில் வே. ஐ ஆல்சோ டோல் தட் ஷோலே சொல்லியிருப்பேன், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ரீசன் ஆஃப் சேஞ்ச். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது தான் லைக் ஐ ஸ்டார்டட் இவால்விங் மோர். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு புத்தாவோட டீச்சிங்ஸ், அதுக்கப்புறம் ஜெய் ஷெட்டி தெரியுமா? ஜெய் ஷெட்டின்ற ஒரு ரைட்டர், அவர் ஒரு மங்க், ஃபார்மர் மங்க். தென் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் புக்ஸ் அண்ட் கிவிங் மோட்டிவேஷன்ஸ் ஃபார் பீப்புள் அண்ட் ஸோ அவரோட டீச்சிங்ஸ், அவரோட வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட செல்ஃப் உள்ளுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு. தென் ஸ்லோலி அது ஒரு காம்னஸ் வந்து வர ஆரம்பிச்சு. நீங்க கமலேஸ்வரி இருந்து லேஷ கொண்டு வந்தீங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் இனிமே ஸ்டக் ஆன் ஆயிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட செல்ஃப் அதை வந்து கொண்டு வரல, அந்த சோல் இனிமே கொண்டு வரல. நீங்க அதை பண்ணிருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான மெயின் ரீசன் ஐ எம் பேசிக்கலி வந்துட்டு நான் பைனரி. ஸோ எனக்கு வந்துட்டு முன்னாடி அதான் நம்மளுக்கு வந்து இவால்வ் பண்றதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு 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 மைண்ட் செட் இருக்கும். இது வேண்டாம், இது தப்பு, அது தப்பு, அதை அப்படி பார்க்க, அதை இப்படிதான் ஒரு பார்க்கணும். சொசைட்டி எனக்குள்ளே இருக்கும். நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் ரொம்ப பெண்மையா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி மேஸ்குலினா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள இருந்தது. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணதுதான். வீட்டுல உங்களோட சைல்ட்ஹுட்லாம் எப்படி இருந்தது? உங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எப்படி உங்களோட இந்த ஜர்னி எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல அவங்களோட ப்ராசஸ் என்னவா இருக்கு? பேரண்ட்ஸ், மை ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி வந்து மலேசியால தான் இருக்காங்க. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்தே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மேஸ்குலினா இருக்கிறது ஃபேமிலியில அவ்வளோவா ஒத்துக்கல. ஃபேமிலினா என்னோட பேரண்ட்ஸ், பிகாஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவ்வளோவா நாங்க பெருசு பண்ணிக்க மாட்டோம். பட் பேரண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசு. ஸோ அதனால அவங்க அவ்வளோவா அதை வந்து ஒத்துக்கல, லைக் பண்ணிக்கல. பட் they love me so much. So அதனாலே வந்துட்டு they allow things. They just allow things. Okay, குட்டியா இந்த விஷயம் பண்ணட்டும், ஓகே ஃபைன், இது பண்றாங்க, ஓகே அது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. பட் கொஞ்சம் பெருசா நான் எதனா ஓகே நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறேன், ஒரு மாதிரியா சோ கால் பாய் கட்னு சொல்றாங்க. அதாவது இப்ப ஹேருக்கு கூட வந்து ஒரு லேபிள் போட்டு வச்சுட்டாங்க. ஷார்ட் ஹேர்னா வந்து அது பாய் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்பேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா அவங்க அலோவ் பண்ணல. ஸோ அதை திருட்டுத்தனமா வந்து நான் வந்து காலேஜ் டைம்ல தான் நான் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ அப்போவே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு மோஸ்டா வந்துட்டு அதுல ஒரு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. ஸோ எனக்கு உங்க ஸ்டைல வந்து லைக் கிளாஸிஃபை பண்றீங்களா, சொல்றீங்களா? என்னன்னு சொல்லணும். ஸோ உங்க இயரிங் ஸ்டைலே ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு சைடுல இஸ் ரிங், ஒரு சைடுல இஸ் ஸ்டட். ஆமா, அது வந்து ஆக்சுவலா நான் இன்னும் ப்ராப்பர் இயரிங் இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஐ ஹேவ் கப்பல் ஆஃப் பியர்சிங்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே போடாததுனால தெரியல. ஸோ ஐ திங்க் ஐ ஆல்மோஸ்ட் ஹேவ் 1 2 3, இங்க ஒரு 3, அங்க ஒரு 3. அப்புறம் மை செப்டம் பீஸ் அதெல்லாம். ஓகே. சோ இந்த பியர்சிங் மேலலாம் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சேம் லைக் டாட்டூ தான். எனக்கு வந்துட்டு அந்த பெயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு விஷயம். செகண்ட் திங் வந்துட்டு ஐ லுக் வெரி குட் when I pierce and tattoos அதெல்லாம் பார்க்கும்போது when I look at myself எனக்கு ரொம்ப நான் அழகா இருக்கேன். ஓகே, ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. ஸோ அதனால I wanted to
ஓகே. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். யூ ஹேவ் லைக் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது முதல்ல? எனக்கு 25 ஆகுது. ஓகே 25 லைக் ஆல்மோஸ்ட் ஒரு மேரேஜ் ஏஜ் தான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஒரு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? கரண்ட்லி யாரும் இல்ல. பட் ஐ ஹேட் ஒரு லவ் இருந்தது. ஒரு லவ் ஸ்டோரி ஓகே. இருந்தது. அதான எண்ட் ஆயிடுச்சா? அது எண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அது வந்து இட் வாஸ் a வெரி பியூட்டிஃபுல் ஒரு 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 காதல் கதை. அது வந்துட்டு ஒரு இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க வந்து she loves me very much. ஓ ஓகே. ஓ ஓகே. Yeah, it's she. I'm not into men. ஓகே. So yeah, so she loved me very much. So அவங்க she was the main reason நான் வந்துட்டு இவ்வளோ காமாவும் சரியில்லை, என்னோட செல்ஃப் இவால்வ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்ல she was the main reason. ஓகே. என்னோட டீச்சிங்ஸை தாண்டி, அதாவது நான் வந்து படிக்க ஆரம்பிச்ச விஷயங்களை தாண்டி, நான் வந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்ச விஷயங்களை தாண்டி இந்த ஒரு பர்சன் தான் வந்துட்டு என்னை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே. So I'm very very thankful to her. Yeah, that's it. Okay. I don't know what to say. I mean, things didn't work out. Okay. It's okay. Still, at the end of the day, அந்த பர்சன் ஒரு காலத்துல உங்களோட இருந்திருக்காங்க. ஓகே. ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல. ஸோ அவங்கள பத்தி போய் பின்னாடி பேசுறதோ, தப்பா பேசுறதோ, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திங்ஸ் ரியலி changed in myself because of her. So okay. I always go, when I get a platform to talk, I always go tell that she is the reason who I am now. அப்படின்ற மாதிரி. So things didn't work out, we broke up, but I have huge respect for her and I know she feels the same for me. ஓகே. ஸோ உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? அதாவது என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும் தட் ஐ ஆம் நாட் இன் டு மென் அப்படின்றது. என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும் தட் ஐம் வெரி லைக் மோர் மேஸ்குலின் அண்ட் அப்படின்றது. பட் நான் கே அப்படின்றது வந்து ஆஃபிஷியலா என்னோட பேரண்ட்ஸ்ட நான் சொல்லல. பட் ஐ திங்க் கொஞ்சம் மோஸ்டா வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பிள்ளை தானே நான், அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டிடன்ட் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ சிட் அண்ட் டாக் டு தெம். இந்த மாதிரி ஐ ஆம் கே, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்றது I couldn't tell. Like இப்போ இந்த வெஸ்டர்ன் பேரண்ட்ஸ்லாம் போய் இட்ஸ் வெரி கியூட், அவங்க போய் சொல்லுவாங்க இல்லையா that this is what happened அப்படின்ற மாதிரி, this is what I feel, this is my gender identity, this is my sexuality, this is what I feel, எனக்கு சேம் ஜெண்டர்ல தான் எனக்கு பார்த்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் நம்ம ஏஷியன் பேரண்டிங்ல வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளவா அந்த வாய்ப்புலாம் கிடைக்காது. அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதாவது அதான் ஸ்கூல் படிக்கும் போது, அதான் 18க்கு முன்னாடிலேருந்து ஐ வாஸ் லிவிங் வித் மை பேரண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு ஐ ஹவ் ட்ரைட் அ லாட், லைக் மேஸ்குலனா இருக்கிறேன், இதுதான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்றத சொல்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிருக்கு, நிறைய வந்து ஒரு ஹீட் அப் கன்வர்சேஷன்லாம் நடந்திருக்குது. பட் அதுலயுமே வந்துட்டு மை ஃபாதர் ஹி வில் பி லைக் ஓகேமா, அதாவது ஹீ வில் பி லைக் உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு. ஒரு வருத்தம் இருக்கும் அவருக்குள்ள உள்ளுக்கு, பட் இருந்தாலும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத அவரு பண்ண சொல்லுவாரு. அம்மா வந்து மோஸ்டா அம்மா வந்து வெரி சென்டிமெண்டல் அண்ட் நான் வந்து ஐ வெரி இமோஷனல் பர்சன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னெல்லாம் வந்து அடிச்சுலாம் வந்து யாருனாலையும் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ என்னை வந்து வார்த்தைகளால வந்துட்டு அம்மா யூஸ் டு டெல் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடும், ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிடும். அண்ட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை மாம். ஸோ அவங்க வந்து லைட்டா அலற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை லைட்டா ஒரு மாதிரி சோகமா இருந்தாலும் சரி, ஐ ரியலி கேனாட் டேக் தட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பட் என்னன்னா நான் வந்து எப்பயுமே வந்துட்டு ஸ்டபன்றதை தாண்டி இந்த மாதிரி எனக்கு இதான் வேணும், இது நான் பண்றேன் அப்படின்றது ரொம்ப நார்மலா பேசி நான் வந்து அதுலயே உறுதியா வந்து ஃபிக்ஸ்டாகி நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல்லேருந்து என்னோட செல்ஃபுமே அப்படிதான். நான் வந்துட்டு ஐ சிட் அண்ட் ஐ புட் மை ஒர்க் அந்த. ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு தான் அது. ஏன்னா எனக்கு இந்த ஜெண்டர் வைஸ்லேருந்தே வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. நான் ஷோவில் கூட வந்துட்டு கோபிநாத் சார் சொல்லியிருப்பாரு, ஏன் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்கலாம் வந்துட்டு
இது ஒண்ணு வேணும்னா ஒத்த கால்ல நின்று தான் வாங்கணுமா? அத பேசியோ, இல்ல ஆர்க்யூ பண்ணியோ. ஸோ அப்போ வந்து அந்த அந்த அவர் பேசியிருந்தபோது, அது வந்துட்டு ப்ராட் பேக் ஆல் மை ம். மெமரீஸ். நான் வந்து நெறைய ஆர்க்யூ பண்ணியிருக்கேன். என்னோட ம். பேரண்ட்ஸோட வந்துட்டு நெறைய ஆர்க்யூமென்ட் போயிருக்கு. நெறைய டேஸ் வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறது. ம். அப்புறம் அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணி. கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு நெறையாவே அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபைட் பண்ணி, அது நடக்காம போகுற அந்த ஒரு தருணத்துல தான் இல்ல, முடியாது. ம். நான் இப்படிதான் இருப்பேன். நான் இதுதான் ஒத்த கால்ல நின்டு அந்த ஸ்டபன்றது ம். அப்பதான் வெளியிலேயே வரும். ம். ஸோ, அப்ப இந்த டாட்டூஸ்க்குலாம் வந்து என் பேரண்ட்ஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஈவன் ம். தே ஹேவ் டாட்டூஸ். ம். தே டூ ஹேவ் டாட்டூஸ். ஸோ, அதெல்லாம் வந்துட்டு அத பார்க்குற விதம் வேற மாரி இருக்கு. பட் இந்த ஜெண்டர் ரிலேட்டட் திங் அப்படின்னு வரக்குள்ள, அத வந்துட்டு வேற மாரி பார்க்குறாங்க. ஓகே. ஸோ வென் யூ கேன் சீ திஸ் லைக் இப்ப டாட்டூ விஷயத்த ஒரு மாதிரியா இது நார்மலைஸ் போட்டுக்கலாம் பண்ணாங்க. நார்மலைஸ் பண்ணும்போது ஏன் ஜெண்டர் விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ண எடுத்துக்காக. முடியல ம். அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் தே ஹேவ் நவ் தே ஆர் லேர்னிங் அ லாட். நீங்க மீட் பண்றீங்களா? போறீங்களா? விசிட் பண்ண? ஊருக்கு போவேன், ம். மலேசியா போவேன். பட் ஐ ஐ டோன்ட் விசிட் தெம். ஐ ஓகே. ஒன்லி ஸ்பீக் வித் மை கிட்ஸ், மை ஓகே. உங்க siblings. சிப்லிங்ஸ். ஆமா, கூட்டி ஆ. வந்து நானு பிகாஸ் ஐ ஹேவ் ஆ. மை ஓன் பிளேஸ். ம். ஸோ ஐ ஹேவ் மை ஓன் பிளேஸ்ன்றதுனால ஐ பிரிங் மை siblings there. இந்த ஓகே. மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் ஐ டூ ஆஸ்க் அபவுட் தெம். என்னோட அக்கா. தங்கை கிட்ட இருந்தும் தம்பி கிட்ட இருந்தும் வந்து அம்மா அப்பா எப்படி அம்மா இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க, எப்படி என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி ஐ டோன்ட் வாண்ட் டு மிங்கிள் பிகாஸ் எனக்குள்ள ஒரு பெயின் இருக்கு இல்லையா? ஆ. அந்த பெயினுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் எனக்கு கிடைக்கல. ம். ஸோ அந்த க்ளோஷர் இல்லாததால ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேக் மை செல்ஃப். ஸோ ம். ஒரு பெயின் வச்சுக்கிட்டோ, இல்ல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வச்சுக்கிட்டோ, ஒரு ஆங்கர் வச்சுக்கிட்டோ, நம்ம வந்து ஆ இவங்க கிட்ட போய் பரவால்ல, இத்தனை வருஷம் ஆச்சு, இவங்க கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனா அந்த ஆரம்பிச்சு அந்த தருணம் எப்படி வரும்னா, ஃபேக்கா தான் இருக்கும். ஓகே. த்ரூ அவுட் த ஜேர்னி நீங்க பேசக்குள்ள வந்து உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். பட் வெளியில நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பீ லைக் தட். ஸோ அது ஓகே. வந்து என் பேரண்ட்ஸ்ன்றத தாண்டி யாருக்கிட்டயுமே ஐ டோன்ட் வாண்ட் டு பீ லைக் தட். ம். எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா ஐ வாண்ட் டு டாக் இட் அவுட். ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட். தென் ஓகே. ஒன்லி ஐ கேன் ஸ்பீக் வித் யூ. ஒரு ப்ராப்பரா ஒரு ஜெனுவினா வந்து பேச முடியும். ஓகே. இல்லைன்னா வந்து பேச முடியாது, அது கஷ்டம். கடைசியா எப்ப மீட் பண்ணீங்க அவங்கள? அப்பா பேரண்ட்ஸ் அம்மாவா? லாஸ்ட் விசிட் அவங்கள நேர்ல பார்த்ததோ இல்ல பேசினதோ சம்திங் எல்ஸ் லைக் தட். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ரொம்ப இயர்ஸ்லாம் இருக்காது. மேபி ம். ஒரு 2 to 3 years பேக் இருக்கலாம். மேபி ஐ டோன்ட் நோ. Are you happy? I'm very happy. I'm very Okay. happy in my life. I ம். am doing great. ம். Very happy in my life. So it's just that I miss my parents. ம். அது ஒரு பக்கத்து இருந்தாலுமே very very happy in my life. ஓகே. ஐ ஹோப் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோஷர் இருக்கும் அண்ட் ஒரு நல்ல நியூ ஸ்டார்ட்டாகவும் இருக்கும் அதை நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். யா.